வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர் தடைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அவ்விரு உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருவுயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். அன்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையாக மெய்ப்பொருள் ஒன்றே. அம்மையார் அவர்கள் சொன்ன கவியோடு அருட்தந்தையின் ஒரு கவி, சுத்த வெளி என்ற இறைநிலையே தன்னிலையில் மாற்றம் பெற்று விண்ணானது, காற்றானது, நெருப்பானது, நீரானது, நிலமானது, நிலத்திற்குள் ஓரறிவு தாவரமானது, இரண்டறிவு புழுவானது, மூன்றறிவு வண்டானது, நான்கறிவு ஊர்வனமானது, ஐந்தறிவு விலங்கினமானது, ஆறறிவு படைத்த மனிதன் வரைக்கும் தன்னிலையில் மாற்றம் பெற்று அந்த ஒன்றே பலவான விஷயத்தை விஞ்ஞானபூர்வமாக நமக்கு விளக்கி ஆதிசங்கரனுடைய அத்வைத தத்துவத்தை எளிய மக்களும் புரிந்து கொள்ளுகிற வகையில், பாமர மக்களும் புரிந்து கொள்ளுகிற வகையில் நமக்கு விளக்கியவர் அருட்தந்தை வேதாந்தி. இந்த ஒரு கவி கிட்டத்தட்ட 16 வரி கவி. இதில் படித்து உணர்ந்து கொண்டால் எப்படி இறைநிலையே தன் நிலையில் மாற்றம் பெற்று நாமானோம் என்பது விளங்கி போகும் என்பதனால இதற்கு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷிக்கு உதவிய தாயுமானவருடைய கவி அனைவருக்கும் தெரியும். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது. தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி கிச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தடைத்தது. மன வாக்கினில் தட்டாமல் நின்றதது. சமய கோடிகளெல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் நின்று எதிர் வழக்கிடவும் செய்தது என்று அப்படியே போயிட்டு கடைசியில அந்த வெளியே தெய்வமாக இருப்பதை உறுதி செய்கிறார் தாயுமானவர். அந்த கவியைத்தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி இறை தத்துவத்திற்கு அடிப்படையாக எடுத்துக்கொண்டதாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் படித்த நினைவு. அதே போல நம்முடைய அருட்தந்தை எழுதிய இந்த கவியை பார்க்கலாம். இருப்பு நிலை, இயக்க நிலை, வெளி, விண், சிவம், சக்தி ஒன்றே. அதாவது அந்த சுத்த வெளி என்று வேதாத்திரியம் சொல்லுவது இருப்பு நிலை என்றும், பேராற்றல் படைத்த அந்த பேரியக்க மண்டலத்தை சக்தி களம் என்றும், அதையே நமக்கு விண் என்றும், வேறு வேறு பெயர்கள் அல்ல எல்லாம் ஒன்றே என்று இந்த கவியில் சொல்லுகிறார். இருப்பு நிலை, இயக்க நிலை, சிவம், சக்தி, வெளி, விண் ஒன்றே. இயக்க நிலை விண் சுழலின் அலை விரிந்து இருப்பு நிலையோடு கலக்க. இயக்க நிலை விண் சுழலின் அலை விரிந்து இருப்பு நிலையோடு கலக்க. கருப்பொருளாம் காந்தமாய் பேரியக்க கள விரிவாய் பரவி நிற்கும். கண்முதலாம் புலன்களுக்கு காந்தமதன் தன்மாற்றம் ஊறு ஓசை நெருப்பு சுவை மனம் மனம் என்று 6 விதமாய் மலரும் மறையும் காணேன். நிலையற்ற இவ்வாறும் தொடர்ந்து இயங்க நிலைத்தவை போல் மயங்கத் தோன்றும் பருப்பொருளின் நுண்ணணுவாய் நுண்ணணுவின் உட்பொருளாய் சிவமே காணும் பார்ப்பவனே பரம்பொருளாய் பார்ப்பதெல்லாம் அவனலையாய் உணரலானேன். கம்ப்ளீட்டா தன்மாற்ற சரித்திரத்தை 16 வரிகளில் அருட்தந்தை அவர்கள் நமக்கு விளக்கியிருக்கிறார்கள். அப்படி என்றால் மெய்ப்பொருள் பலவா ஒன்றா? 2002 ஆழியாறில் ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது. அப்போது நம்முடைய மன்றத்தை சார்ந்த டிஐஜி கார்த்திகேயன் அவர்களுடைய மூலமாக ஐநா சபையிலிருந்து ஒரு காரியதரிசியை ஆழியாருக்கு வரவழைத்து ஆழியார் பிரகடனம் என்ற இந்த விஞ்ஞான கருத்தரங்களுக்கு பெயரிட்டு வேதாத்ரி மகரிஷியினுடைய உலக சமாதான திட்டத்தை ஒரு பேழையில் வைத்து ஐநா சபை காரியதரிசி ஒருவரை அழைத்து வந்து அவரிடம் கொடுத்த ஒரு பெரிய நிகழ்ச்சி அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மைல்கல். அதுல ஒரு
தத்துவம் கடைசியா சொல்லுவாங்க. என்ன சொல்லும்? முதல் தத்துவம் போர் இல்லாத நல்லுலகம். 14வது தத்துவம் பல மதங்கள், பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். நாம் இப்போது அனைவரும் சேர்ந்திருக்கிறோம். பல மடத்திலிருந்து வந்த அதிபதிகள் எல்லாம் அங்கே இருந்தார்கள். அவர்களை எல்லாம் சேர்த்து மகரிஷி சொன்ன கருத்து, நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறோம். எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து விடுவோம். அதன் பிறகு சண்டை சச்சரவு இல்லாமல், மதங்கள் சமயங்கள் எந்தவித கலங்கமும் இல்லாமல் எந்த கடவுளை நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ அதை வழிபடுவதற்கு ஒரு வழி செய்யலாம் என்று பல மதங்கள், பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் என்று சொன்னார் மகரிஷி. ஆனால் வாழ்த்துறை வழங்கிய சச்சிதானந்தா சுவாமிகள் சொன்னான். அப்போதுதான் இணைந்திருக்கிறேன் மனவளக்கலை மன்றத்துல. அப்போது அவர் வேடிக்கையாக சொன்னார். என்ன என்று சொன்னால், மகரிஷி சொல்லுகிற மாதிரி கடவுள் ஒருவர் தான். 2 பேர் இருந்தால் ஒருவர் தேர்தலில் நின்று ஓட்டு கேட்க வந்து விடுவார் என்று நகைச்சுவையாக குறிப்பிட்டு கலகலப்பை ஏற்படுத்தினாரே தவிர, கடைசி வரைக்கும் எந்த ஒன்றை நாம் தேர்ந்தெடுப்போம் என்று கடைசி வரை முடிவு செய்யாமலே கருத்தரங்கு நிறைவு பெற்றது. அனைவருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் இந்த கருத்தின் மூலமாக மெய்ப்பொருள் ஒன்றே என்று நம்முடைய பட்டய கல்வியிலேயும் பட்டக்கல்வியிலேயும் நமக்கு பாடமாக கொடுத்திருக்கிறது. அதை கொண்டு நாம் உண்மையை உணர்ந்து கொண்டு பல மூட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பை சொன்னால் சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த தலைப்பு தேர்ந்தெடுத்தோம். அவர் இன்னொரு பாடலில் சொல்வார் வேதாத்திரி மகரிஷி, உருவத்தை கழித்து விட்டால் அரூபம் மீதி, ஒளி கழித்தால் பின்னர் இருப்பு அங்கே மௌனமாகும், பெருகி வரும் வெளிச்சத்தை கழித்து விட்டால் பின்னர் அங்கே இருளன்றோ மிச்சமாகும். பெருகி வரும் வெளிச்சத்தை கழித்து விட்டால் இதற்கு ஒரு விஞ்ஞானபூர்வமான விளக்கம் நாம் மேற்கொள்ளலாம். சுத்த வெளியின் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால் நெருங்கி நொறுங்கி துகள்களாகி அந்த துகள்களை மீண்டும் சுத்த வெளி சூழ்ந்தெழுத்துவதனால் ஏற்பட்ட ஒரு தொகுப்பு இறை துகள்களால் ஆன விண் தொகுப்பு. அந்த விண்ணோடு இன்னொரு விண் சேரும் போது காற்று, மேலும் பல விண்கள் சேரும் போது அழுத்த காற்று, அழுத்த காற்றும் லேசான காற்றும் சேரும் போது நீர், நீர் கெட்டிப்பட்டால் நிலம், நிலத்தில் ஓரறிவு தாவரம் அப்படின்ற மாதிரி ப்ராசஸ். இந்த அடிப்படையில் நமக்கு இந்த விஞ்ஞான விளக்கத்தை கொடுக்கிறார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. அப்படி என்றால் அந்த ஒன்றே அனைத்துமாக இருக்கிறது என்பதற்கு இந்த கவியின் மூலமாக கூட நாம் கருத்தில் கொள்ளலாம். உருவத்தை கழித்து விட்டால் அருவம் மீதி, ஒளி கழித்தால் இருப்பு அங்கே மௌனமாகும், பேசுவதை நிறுத்திவிட்டால் மௌனம், சைலண்ட். பெருகி வரும் வெளிச்சம் எப்படி சுத்த வெளியின் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால் தான் கெட்டிப்பட்டு ஒவ்வொரு கோள்களாக உருவானதெல்லாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். சந்திரன், சூரியன் என்ற கோளங்கள் உருவானது சுத்த வெளியின் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால் ஏற்பட்ட மாற்றங்கள். அப்படி அதிலிருந்து வந்த வெளிச்சத்தின் மூலமாக இரவு பகல்களை உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல நம்முடைய மனித குலத்தை சார்ந்த தாமஸ் ஆல்வா எடிசன் உருவாக்கிய விளக்கு என்று சொல்வார்கள், மின்சாரம் என்று வருகிற போது அவர் உருவாக்கிய அந்த விளக்கை சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே சூழ்ந்து இருக்கிற இருள் மீண்டும் வந்து கவ்விக்கொள்கிறது. நாம் போட்ட அந்த விளக்கின் வெளிச்சத்தால் இருள் விலகி இருக்கிறது. ஆனால் சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே மீண்டும் அந்த இருள் வந்து சூழ்ந்து கொள்கிறது என்று விளக்கம் கொடுக்கிறார் வேதாத்ரி மகரிஷி. அப்படி என்றால் இருள் ஏற்கனவே சூழ்ந்திருக்கிறது, அது நாம் கண்டுபிடித்த விளக்கின் மூலமாக விலகி இருக்கிறது. அந்த விளக்கு அணைந்தவுடனே இருள் வந்து சூழ்ந்து கொள்கிறது என்றால் அது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு ஆற்றல், என்றைக்கும் உள்ளது, நீடித்திருப்பது, நிலைத்திருப்பது, அழிக்க முடியாதது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் எங்க தாத்தாவுக்கு தாத்தா வழிபட்ட இறைநிலை, தாத்தா வழிபட்ட இறைநிலை, என் தந்தை வழிபட்ட இறைநிலை, நான் வழிபட்ட இறைநிலை, என் பிள்ளைகள் வழிபட்ட இறைநிலை, பேரன்களும் இப்போது வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இறைநிலை என்றைக்கும் எப்போதும் நீடித்து நிலைத்திருக்கிறது, எல்லையற்றது. அதனால்தான் சொன்னார் அருட்தந்தை எல்லையில்லா அந்த பரம்பொருளை எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். நான் சொல்றதுனால நம்ப வேண்டாம், ஒவ்வொருவருக்குள்ளேயும் அறிவு இருக்கிறது. அந்த அறிவை கொண்டு ஆய்வு செய்து எது உண்மை பொய் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. அந்த அடிப்படையில் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அந்த பெருகி வரும் வெளிச்சத்தை கழித்து விட்டால் பின்னர் அங்கே இருளன்றோ மிச்சமாகும்.
பொருளோடு அசைவாகும் இயக்கம் நீக்க பூரணமன்றோ மிகுதிப்படும் ஆய்வீர். பொருளோடு அசைவாகுன்றால் எந்த பொருளும் அசைந்து கொண்டிருக்கிறது. காரணம் சுத்தவெளியில் சூழ்ந்தெடுக்கும் மாத்தினால். ஒரு காலத்துல ஒரு பாட்டு எழுதிப்பார் கவியரசு கண்ணதாசன். கொடி அசைந்ததும் காற்று வந்ததால், காற்று அசைந்ததும் கொடியை அசைந்ததால் என்று. அப்போதெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு ஆய்வு இல்லை. அதனால என்ன பண்ண, கொடி அசைந்ததனால் காற்று வந்தது என்று சொன்னேன் நான். ஆனால் இங்கே வந்த பிறகு காற்று வந்ததனால் கொடி அசைந்தது. ஏனென்றால் பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்கள் முதலில் தோன்றியது, அதன் பிறகுதான் தாவரங்கள். அப்படியெல்லாம் வரும்போது காற்று வந்ததும் கொடி அசைந்தது. அப்ப அந்த காற்று எங்கிருந்து வந்திருக்கும் என்று சொன்னால், எல்லையற்ற பரம்பொருளான பேராதார பெருவெளியான அதிலிருந்து வந்த பஞ்சபூதங்களில் ஒரு மாற்றம் காற்று. இப்ப அது வந்ததனால்தான் எல்லாம் அசைந்து கொண்டிருக்கிறதுன்னு வரும்போது, பொருளோடு அசைவாகும் இயக்கம் நீக்க பூரணமன்றோ மிகுதிப்படும் ஆய்வீர். இந்த பூரண விஷயத்தை, மெய்ப்பொருள் விஷயத்தை சொல்லும் போதெல்லாம் அருட்தந்தை அவர்கள், நான் சொல்லுவதனால் நீங்கள் நம்பக்கூடாது, ஆய்வீர். அது பாருங்க, எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமாற சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். எல்லா இடத்திலும் இந்த மாதிரி ஒரு ஆய்வுக்கு நம்மை உட்படுத்த செய்வார். ஏன் என்று சொன்னால், அவர் சொன்னார் நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் உங்கள் அறிவை கொண்டு அந்த உண்மை நிலையை உணர வேண்டும் என்பதற்காக. ஏன் என்று சொன்னால், நான் எவ்வளவுதான் உணர்ந்து இறை தத்துவத்தை சொன்னாலும் உங்களால் பூரணமாக உணர்ந்து கொள்ள முடியாது. நீங்களாக உணர்ந்து கொண்டால் ஒழிய இறைநிலையின் பேரறிவை, தத்துவத்தை தெளிவாக எவராலும் மொழி மூலம் விளக்க முடியாது. வேதாத்திரியம் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அது எவ்வாறு தன் நிலையில் மாற்றம் பெற்று அனைத்தும் ஆகியிருக்கிறது என்பதை நமக்கு அழகாக பக்தி மார்க்கத்தில் கூட அந்த காலத்து முன்னோர்கள், யோகிகள், ஞானிகள், பக்திமார்கள் எல்லாரும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நிலத்திற்கு காஞ்சிபுரத்தில் ஒரு கோயில், நீருக்கு திருவானைக்காவலில் ஒரு கோயில், நெருப்புக்கு திருவண்ணாமலையில் ஒரு கோயில், காற்றுக்கு காலஸ்திரியில் ஒரு கோயில், விண்ணுக்கு சிதம்பரத்தில் ஒரு கோயில். எல்லா கோயில்களிலேயும் மூலவராக இருப்பது சிவம். என்ன காரணத்திற்காக அப்படின்னா, சிவமே தன் நிலையில் மாற்றம் பெற்று பஞ்சபூதங்கள் ஆனது என்ற கருத்தை நமக்கு உணர்த்துவதற்காக இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணி நவகிரக கோயிலுக்கு போனீங்கன்னாலும் அங்கே மூலவரும் சிவம். சிவமே தன் நிலையில் மாற்றம் பெற்று பஞ்சபூதங்கள் மட்டுமல்ல நவக்கோள்களாகவும் மாறி இருக்கிறது என்ற அரிய தத்துவத்தை நமக்கு அப்போதே விளக்கி இருக்கிறார்கள். அதை உணராமல் நான் ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி கற்பூரம் ஏற்றி கன்னத்தில் போட்டுக் கொண்டதோடு சரி, அதனுடைய உண்மை விளக்கத்தை உணராமல் இருந்தேன். இங்கே இவ்வளவு நாள் இங்கே வந்த பிறகு உண்மையை விளங்க பெற்றேன் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மூலமாக என்ற விஷயத்தை, இந்த மெய்ப்பொருள் ஒன்றே அப்படின்னு வரும்போது இன்னொரு கோயில்ல நான் உதாரணம் என்ன அப்படின்னா, திருவண்ணாமலையில் தீபம் திருவண்ணாமலை தீபம்னு ஒரு விழா நடக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு தீபத்தை கொண்டு வருவார்கள். அதற்கு ஏகம் என்று பெயர். அந்த ஏகம் என்ற ஒரு தீபத்தை வைத்து 5 தீபங்களை ஏற்றுவார்கள். அநேகம் என்று பெயர். இது நாள் முழுக்க எரிந்து மாலை வேளையில் இந்த அனைத்து 5 தீபங்களையும் ஒன்றாக மாற்றி அனைவருக்கும் தெரிய வண்ணம் மலைக்கு மேலே கொண்டு போய் ஒரு கொப்பரை வைத்து அதுல நெய்யை ஊற்றி எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏகம் காலையில் அநேகமானது, மாலையில் மீண்டும் அநேகம் ஏகமானது என்ற அற்புதமான கருத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆக எப்படி பார்த்தாலும் இறைவன் ஒருவன்தான். அவன் பல ரூபங்கள் என்று வருகிற போது மனிதனுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி ஆங்காங்கே அவனவனுக்கு ஏற்ற மாதிரி சிலைகளை வடிவமைத்துக் கொண்டு ரொம்ப தூரம் அலையக்கூடாது என்பதற்காக அங்கங்கே கோயில்களை வடிவமைத்து அந்தந்த ஊர் மக்கள் அந்தந்த கோயிலில் வழிபாடு செய்து கொண்டார்களே தவிர, இறைவன் பல ரூபத்தில் இருந்தாலும் எல்லா இடத்திலும் இருப்பவன் இறைவன் ஒன்றேதான். அழகாக எழுதியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான், மனிதன் வடித்த சிலைகளில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான், இறைவன் வாழுகின்றான். உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை, உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல்
பிறப்பதில்லை. உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. ஒன்றும் நடப்பதில்லை. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் வடித்த சிலைகளில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இரண்டு மனிதர் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். இரண்டு மனிதர் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். எத்தனை கோயில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் வடித்த சிலைகளில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இறைவன் மனமாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் வடித்த சிலைகளில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இதுதானங்க உண்மை. நம்முடைய வசதிக்கேற்ப ஆங்காங்கே அவரவர்கள் விருப்பத்திற்கேற்ற மாதிரி உருவச்சிலையை உருவாக்கி கொள்ளலாம், தவறில்லை. அதில் இறைவன் இல்லை என்பதல்ல வேதாத்திரியத்தின் வாதம். அதற்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். எதற்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். வேர் இஸ் காட் என்று ஆங்கிலத்தில் எழுதி அந்த W என்ற ஒரு எழுத்தை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா ஏர் இஸ் காட் என்று அர்த்தம். அப்படி என்றால் என்னன்னா, எங்கும் அவன் நீக்கமர நிறைந்திருக்கிறான். இது ஏற்கனவே பக்தி மார்க்கத்துல நமக்கு சொல்லி இருக்கிறாங்களே, கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி ஆய்வு செய்து பாருங்க. அவன் ஏகத்துக்கும் இருக்கிற எம்பெருமான், அடிமுடி காண முடியாதவன் எம்பெருமான். அவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அவன் அன்றி ஓர் அணுவும் அசையாது. எந்த ஒன்றில் எவன் ஒருவன் என்னை காண்கிறானோ அவனை விட்டு நான் பிரிவதில்லை, என்னை விட்டு அவன் பிரிவதில்லை. எல்லாருக்கும் தெரியுங்க இதெல்லாம். இருந்தாலும் மீண்டும் ஏதோ ஒரு காரணத்தினால் எல்லை வடிவத்தில் உள்ளே புகுந்து இதில் மட்டும்தான் இறைவன் இருக்கிறான் என்று ஒரு அடமெண்ட் அது மாதிரி ஆயிட்டாங்க. இதுலதான் இருக்கு, இதுலதான் இருக்கு, எதிலும் இருக்கிறது, அதிலும் இருக்கிறது. இதற்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லணும்னா சிவவாக்கியார் ஒரு கவியை எழுதியிருப்பார். அதாவது அற்புதமான கவி, நமக்கு சிந்தனையை ஊட்டுகின்ற கவி இது. ஓசையுள்ள கல்லை நீர் உடைத்து இரண்டாக செய்துமே. ஓசையுள்ள கல்லை நீர் உடைத்து இரண்டாக செய்துமே. வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறேன். பூசைக்கு வைத்த கல்லில் பூவும் நீரும் சாத்திரேன். ஈசனுக்கு உகந்த கல்லு எந்த கல்லு சொல்லும் என்று ஒரு கேள்வியோடு எழுதியிருப்பார் இந்த கவியை சிவவாக்கியார். அப்ப எல்லா கல்லிலும் இறைவன் இருக்கிறான் என்று இங்கே வைசாத்திரத்துக்குள் வந்த பிறகு நான் உணர்ந்துட்டேன். அதை சொல்றேன். இப்போ இறையன்பு எழுதிய ஒரு புத்தகத்தில் இந்த ஒரு 2 வரிகள் என் கருத்தை ஈர்த்தன. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கல்லும் பூசைக்கல்லும் பேசிக் கொள்கிறதாம். அப்போது பேசும்போது படிக்கல் ஆற்றாமையில் ஆதங்கத்தில் பூசைக்குரிய கல்லை கேட்கிறது. நானும் கல், நீயும் கல். உனக்கு மட்டும் பூசை புனஸ்காரங்கள் சிறப்பாக நடைபெறுகிறது, ஆனால் என்னை அவனவன் போட்டு மிதிக்கிறான் காலடியில். என்ன காரணம்? பூசைக்குரிய கல் பொறுமையாக அமைதியாக அன்பும் கருணையுமாக அதனிடம் சொல்லியது. நம்முடைய சிற்பி நம்மை தட்டும் போது, ஒளியால் தட்டும் போது அந்த வலி தாங்க முடியாமல் நீ உடைந்து விட்டாய், அதனால் நீ படிக்கல்லானாய். அந்த ஒளியின் வலியை தாங்கிக் கொண்டதனால் நான் சிலையானேன். பூசை புனஸ்காரங்கள், அதாவது பொறுமைக்கு கிடைக்கின்ற பரிசு என்று சொல்லலாம். அதுபோல மனிதன் பக்குவப்பட்டால் உண்மையிலேயே மாமனிதன் மட்டுமல்ல தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படுகிறான். பக்குவப்படாத போது அவன் மிருக நிலைக்கு தள்ளப்படுகிறான். அதன் மூலமாக தனக்கும் தன்னை சார்ந்திருக்கிற குடும்பத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் துன்பத்தை
வர வைக்கக்கூடிய செயல்களை செய்து விடுகிறான். அதற்காக இறைவன் அவனுக்கு செயல் விளைவு நீதியாக உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம், வாழ்க்கையிலே சிக்கல், குடும்பத்திலே குழப்பம் கொடுக்கத்தான் செய்வான். அதை எண்ணி திருந்தி மாற்றிக்கொள்ளாமல் மீண்டும் செய்த தவறையே செய்யும் போது ஆண்டவன் அதற்குரிய விளைவை கொடுத்தே தீருவான். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்று வள்ளுவர் பெருந்தகை எத்தனையோ 2000 ஆண்டுகளுக்கு முன்ன சொல்லியும் நாம் திருந்தவில்லை. அதன் பிறகு அதை மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல், அதன் மூலமாக யாருக்கும் எந்த விதத்திலும் துன்பம் தராத செயல்களை செய்யக்கூடிய நிலைக்கு சென்று விட்டால் இறைவன் நமக்கு என்றைக்கும் நன்மைதானே செய்வான், நன்மைத்தானே கொடுப்பான், நல்ல விளைவைத்தானே கொடுப்பான். இதை உணர்வதில்லை மனிதன். அதுதான் பட்டுக்கோட்டையார் அழகாக எழுதியிருப்பார். செயல், அதாவது இந்த கருத்தை சிறப்பாக அகத்தாய்வு என்று எடுத்துக்கொள்ளலாம். இதை சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தெரிந்தும் தெரியாமல் நடந்திருந்தால் அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. அற்புதமான வரிகள் எல்லாம் அகத்தாய்வாக நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்போது உண்மை நிலை நமக்கு விளங்கும். ஏனென்றால் மீண்டும் மீண்டும் செய்த செயலையே செய்து செய்து துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது அந்த இறைநிலை உணர்வை உணர முடியாமல் மீண்டும் மீண்டும் பழக்கத்தின் காரணமாக மிருகத்தன்மை அடைகிறான். அதன் மூலமாக மற்றவர்களை எண்ணம் சொல் செயலால் பழிவாங்குகிறான். அதற்காக விளைவாக இறைவன் விளையும். அதை உணர்ந்து திருந்த வேண்டும் என்பதற்காக அருட்தந்தை வேதாத்ரிமாசி 1 வருடம் 2 வருடம் இல்லை, கிட்டத்தட்ட 50 வருட காலம் ஆராய்ச்சி செய்து அற்புதமான ஒரு யோகத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த யோக நெறியை கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. அந்த பயிற்சியின் மூலமாக இந்த உண்மை நிலை உணர ஒண்ணு இல்லைங்க. இங்க வந்த பிறகு கூட மனவளக்கலையில் பேராசிரியர்கள் ஆன பிறகு கூட ஒரு குழுவை அமைத்துக் கொண்டு இன்னமும் பழனிக்கு அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நடைபயணம் மேற்கொண்டு முருகனை தரிசித்து விட்டு வருகிற காட்சியை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் என்ன அப்படின்னா, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருவாள் கோயில் என்று சொல்வார்களே அந்த கருத்து. அப்ப நாம் அதான் மகரிஷி சொல்வாங்க தெரியுங்களா, நான் தத்துவத்தை போதித்துக் கொண்டு தவறு செய்து கொண்டிருந்தால் மற்றவர்கள் தத்துவத்தை கேட்டுக்கொண்டு தவறு செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார். இது உண்மைங்க. ஒரே ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன். நான் செயல்விளைவு தத்துவத்துக்கு அருட்தந்தை வேதாத்ரிமாசிக்கு எனக்கு உணர்த்திய ஒரு பாடம். பைக்கில் போயிட்டு இருக்கிறேன். பெரம்பூர் வரைக்கும் போய் ஒரு டிஜிட்டல் பேனர் மன்றத்துக்காக செய்ய வேண்டும் என்பதற்காக போயிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வர்றேன். செம்பியம் என்ற இடத்துல ஒரு போலீஸ் நிலையம். அங்கு எஸ்ஐ மற்றும் 2 போலீஸ்காரர்கள் 2 வீலர் எல்லாம் மடக்கி செக் பண்றாங்க. இது இருக்கா, லைசன்ஸ் இருக்கா, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்குதா, அதுக்கப்புறம் ஆர்சி புக் இருக்கா, இதெல்லாம் செக் பண்றாங்க. என் போராத நேரம் அன்றைக்கு லைசன்ஸ் வேற ஒரு பாக்கெட்ல வச்சுட்டதுனால ஒரு போலீஸ்காரர்கிட்ட மாட்டிக்கிட்டேன். எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு வேண்டுதல் என்னன்னா, இந்த போலீஸ்காரர் நாம 2006-07 ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் கிட்டத்தட்ட ஒரு 95 நாட்கள் சர்வீஸுக்கு போகும்போது போலீஸ் துறைக்கு, அப்ப ஐபிஎஸ் திலகவதி அம்மா இருந்தாங்க, நம்முடைய மனவளக்கலை மன்றம் அவர்களுக்கு போய் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த குரூப்ல இவர் ஒரு போலீஸ்காரராக இருந்து என்னை மன்னித்து விட்டு நீங்க போயிட்டு லைசன்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாரோ அப்படின்னு எதற்கும் அவரை கேட்கலான்னு சொல்லிட்டு, ஐயா எனக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு 5 நிமிடம் திருவிக்கா நகர் போயிடுவேன், லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு திரும்பி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஐயா, என்னை நம்புங்க. என்னையும் பார்த்தார், வண்டியில் இருக்கிற வேதாத்ரிமாசியை பார்த்தார், அதுக்கப்புறம் வாழ்க வளமுள்ள ஸ்டிக்கரை பார்த்தார். இவன் நல்லவனாய் இருப்பானோ என்று அவருக்கு எண்ணம் வந்ததோ என்னவோ, என்னை அனுமதித்தார். நீங்க போய் லைசன்ஸ் எடுத்துட்டு வாங்க. வீட்டுக்கு வந்தவனுடைய புத்தி பழைய இயல்பான மனித நிலைக்கு திரும்பி விட்டது. என்ன காரணம் என்றால், ஒரு வீட்டுக்கார அம்மா யார் கேட்கிறாங்க, என்ன வந்தீங்க திடீர்னு கிளம்பிட்டீங்க அப்படின்னா, அந்த மாதிரி மாட்டிக்கிட்டம்மா போலீஸ் கிட்ட, லைசன்ஸை காமிச்சிட்டு வர்றேன். ஆமா, இன்னமும் அவன் அங்கேயே இருப்பானா, சாப்பாட்டுக்கு போயிருக்க மாட்டானா, சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லவே எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆமா இல்ல அவன் சாப்பாட்டுக்கு போயிருப்பான், சரி நாமளும் சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் போவீங்கன்னு தோணுமா? போகவே இல்லைங்க. 1 வாரம் கழித்து மீண்டும் அந்த பேனரை வாங்கி கொண்டு வரும்போது சத்தியமாக நடந்த ஒரு உண்மை. அதே இடத்தில் போலீஸ்காரர், வேற ஒரு போலீஸ்காரர் மடக்கி என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்றேன். எல்லாம் சரியாக இருக்கிறது என்ற தைரியத்தில் அவர்கிட்ட ஃபேஸ் பண்றேன். கடைசியா ஒரு கேள்வி கேட்டார்,
ஹெல்மெட் எங்கன்னு கேட்டார். சத்தியமா நான் ஹெல்மெட் போட்டுட்டு போகல. கிட்டதானே இருக்கு, திருவிக்கா நகர் டு பெரம்பூர் 2 கிலோமீட்டர் தான் சார். அதற்காக நான் ஹெல்மெட் போடலன்னா அதற்கு அவர் சொன்னார் ஒரு அர்த்தம். என்ன சொன்னாருன்னா, பெரம்பூருக்கும் திருவிக்கா 2 கிலோமீட்டர்னா ஆக்சிடென்ட் ஆகாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இதற்கு மேல் நாம் பேசுவதற்கு தகுதி இல்லை என்று சொல்லி அவரிடம் கொண்டு போய் எஸ்ஐ கிட்ட லைசன்ஸ் இது 100 ரூபாய் ஃபைன் கட்டுறதுக்கு போயிட்டு கட்டிட்டு பேசாமல் வந்தேன். அப்போது எனக்கு மகரிஷி அவர்கள் ஓங்கி தலையில் குட்டியது போல் நான் உணர்ந்தேன். தப்பு நான் செய்துவிட்டு மற்றவர்களை குறை சொல்வது தவறு. தத்துவங்களை போதித்துக் கொண்டு பேராசிரியர்கள் தவறு செய்து கொண்டிருந்தால் தத்துவங்களை கேட்டுக்கொண்டே அன்பர்கள் தவறு செய்ய ஆரம்பித்து விடுவார் என்பதை உரைக்கிற மாதிரி எனக்கு அந்த நிகழ்ச்சி தோன்றியது. என் வாழ்க்கை நடந்து சிறிய சம்பவமாக இருந்தாலும் சிறிய பயனாக இருந்தாலும் நான் செயல்விளைவு தத்துவத்தை உணர்ந்த ஒரு கட்டம் இது என்று சொல்லலாம். என்ற அடிப்படையில் நாம இன்னமும் இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, இதுக்கு இதுலயும் அதாவது ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால். அதனாலதான் மெய்ப்பொருள் ஒன்றே என்ற ஒரு தலைப்பை வேதாத்திரி மகர்ஷி அறுதியிட்டு ஆதிசங்கரனுடைய தத்துவத்தை விஞ்ஞானபூர்வமாக விளக்கம் கொடுத்தார் என்று விளக்கம் கொடுக்கிறேன் நான். ஆனால்தான் மெய்ப்பொருள் ஒன்றே என்று வரும்போது அதுவே அதனுடைய ப்ராசஸ் என்ன அழகா நமக்கு 8 வரியில சொல்றார். வற்றாய் இருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். தான் தெய்வம். யார் இது மாதிரி இதுதான் தெய்வம் என்று நமக்கு அறுதியிட்டு சொன்னார்கள், உறுதியிட்டு சொன்னார்கள். அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி விஞ்ஞானபூர்வமாக விளக்கம் கொடுக்கிறார். வற்றாத இந்நான்கும் விண்முதல் 5 பூதங்கள் வான்கோள்கள் உலகம் உயிரினம் ஓரறிவு முதல் 6ஆம் வற்றாது பெருகி வரும் வளர்ச்சியே தன்மாற்றம் வந்தவை அனைத்திலும் சீரியக்கம் இயல்பூக்கம் வற்றாது பெருகும் பேரண்டத்தில் செயல் விளைவு நீதியே கூறுதல் அறம் என்ன அழகா அந்த பிரபஞ்ச தோற்றம் உயிரின தன்மாற்றம் எல்லாவற்றையும் அடக்கி 8 வரிகளில் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு மேல மெய்ப்பொருள் ஒன்றா பலவா என்றால் ஒன்றுதான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இறைவன் என்பது யார் என்பதற்கு கவியரசர் கண்ணதாசன் ஒரு உரைநடையில எழுதியிருப்பார். பிறப்பால் வருவது யாது என்று கேட்டேன், பிறந்து பார் தெரியும் என்று இறைவன் படைத்தான். இறப்பால் வருவது யாது என்று கேட்டேன், இறந்து பார் தெரியும் என்று இறைவன் படைத்தான். மனையால் சுகம் யாது என்று கேட்டேன், மணந்துப்பார் தெரியும் என்று இறைவன் படைத்தான். பிள்ளை சுகம் யாது என்று கேட்டேன், பெற்றுப்பார் தெரியும் என்று இறைவன் படைத்தான். நட்பின் சுகம் யாது என்று கேட்டேன், பழகிப்பார் தெரியும் என்று இறைவன் படைத்தான். கொடையின் சுகம் யாது என்று கேட்டேன், கொடுத்துப்பார் தெரியும் என்று இறைவன் படைத்தான். இறைவா, அந்த அனுபவமே நீதான் என்றால் நீ எதற்கு என்றேன் அவனிடம். அதற்கு இறைவன் சற்றே தன் காதருகே வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றான் என்று கவியரசர் கண்ணதாசன் இறைவனை பற்றி விளக்கத்தில் கொடுக்கிறார். அப்படி நாம் பெறுவதெல்லாம் அன்றாடம் நாம் பெறுகிற அனுபவங்கள் அத்தனையும் அனுபவங்களாக மாறி இறைநிலையை உணர்த்தி கொண்டிருக்கிறது. அதைத்தான் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி சொல்வார்கள். செயலிலே விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போற்ற. ஒவ்வொரு செயலையும் ஒட்டியே நீதி வருகிறது. என்ன செயல் செய்தாலும் அதற்கென்ற விளைவு நிச்சயமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் என்றுதானே அர்த்தம். இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் என்று சொன்னால் அவனை ஒரு எல்லை கட்டி உருவச்சிலையாக எப்படி நாம் பாவிக்க முடியும்? எல்லையற்ற ஒரு பரம்பொருளாகத்தான் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. ஒரு காணம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே, ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லை. இந்த வாழ்க்கையே ஒரு தேடல் தான், அதை தேடி தேடி தேடும் மனது தொலைகிறது. அற்புதமான வரிகள். அதாவது இறைநிலையிடமிருந்து தன்மாற்றம் பெற்று வந்த காற்றுக்கோ நெருப்புக்கோ இது நீருக்கோ உருவம் இல்லாத போது அந்த மூலத்திற்கு எப்படி நம்மால் உருவத்தை கற்பிக்க முடியும் சொல். இதாக கேள்வி. அப்ப இறைநிலை என்னவாக இருக்கிறது என்றால் அரூபமாக இருக்கிறது. வெளியில் நீ எத்தனை கடவுளாக வைத்தாலும் அந்த இறைநிலை தான்
அருவம்தான். உனக்கு உன் வசதிக்கேற்ற மாதிரி உருவச்சிலைகளை உருவாக்கி விட்டாய், தவறில்லை. ஆனாலும் அந்த இறைநிலையே உனக்குள் அறிவாக இருக்கிற என்ற உண்மையை தயவு செய்து நீ உணர்ந்து கொள்ளது. அததான் சொன்னார், உடலுக்குள் உயிராக, உயிருக்குள் மெய்ப்பொருளாக அறிவு என்றார் அருட்தந்தை வேதாத்ரி. அதனால்தான் எழுதினார் அற்புதமான ஒரு பாடல். இறைநிலை இறைவனை கண்டு கொண்டே அறிவாய் இறைவனை காணுகின்றே, இறைவனை கண்டு கொண்டேன் குறைவின்றி குற்றமின்றி குணத்தில் உயரறிவாய் மறைபொருளாக உள்ள மாபெரும் மெய்ப்பொருளாய் இறைவனை கண்டு கொண்டேன். கண்டு கொண்ட பிறகு உன்னுள் என்னென்ன மாற்றம்? அறிவின் உயர் நிலையில் அன்பும் கருணையுமாய் நெறியில் சிறந்த போது நீங்காத இன்ப ஊற்றாய் பொறியேனும் புலனைந்தின் பொங்கு தன் மாத்திரையாய் சிறிதும் பெரிதுமாகி சிந்தனைக்கு ஊற்றான இறைவனை கண்டு கொண்டே. அவருடைய சீடர்கள் நாமாகிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு ஆதங்கம், நம்முடைய குருநாதர் இறைவனை கண்டு கொண்டாரே, நாம் எப்போது கண்டுகொள்வது என்ற அடிப்படையில் ஒரு ஆதங்கம் இருக்கும் எல்லா சீடர்களும். அதற்கு ஆதரவு அளிக்கிற மாதிரி, அதற்கு ஒரு ஆதரவு தருகிற மாதிரி கடைசி வரையை எதிர்ப்பார். கடைசி பேரா, உத்தமன் அன்பர்கள் உங்கட்கும் உரியது சித்தம் எனும் உயிர்க்குள் சிறப்பாய் விளங்குவது முக்தர்கள் அறிவினில் முழுமையாய் திகழ்வது இத்தனை சிறப்போடும் எல்லோருக்குள்ளும் நிறைந்த இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய் இறைவனை காணுகின்றேன், இறைவனை கண்டு கொண்டேன். அப்படி என்றால் வெளியில் நாம் என்ன உருவமாக வைத்து வணங்கினாலும் கடவுள் இல்லை என்று மறுக்கவில்லை, அதிலும் இறைவன் இருக்கிறான். அதே நேரத்தில் அவனே உன்னுள் அறிவாக இருக்கிறான். இதை உணர்வதற்காகத்தான் ஒரு சித்தர் பயணமானார். அந்த பாடலை நமக்கு அடையாளம் காட்டுகிறார் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி. காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையில் நாட்டார் நமை மறித்து நகைப்புரிய பார்ப்பரன், நாட்டார் நமை மறித்து நகைப்புரிய பார்த்தாலும் காட்டானை மேல் ஏறி என் கண்ணம்மா கண் குளிர காணேன். என்ன காட்டான் என்று சொன்னால் தன்னை யாரிடமும் காட்டிக்கொள்ளாத உன்னறிவு. ஒரு சிலர் நாம கேட்கிறோம், அறிவு இருக்கான்னு கேட்கிறோமே, அவன் திருப்பி கேட்டா நாம் என்ன செய்யணும்? ஆக அறிவை யாரிடமும் காட்ட முடியாது, ஏனென்றால் அதுவும் அரூபமானது, இறைவனும் அரூபமானவன். இரண்டு அரூபம் பிரபஞ்சத்தில் கிடையாதப்பா. அதனால் ஒரே அரூபமும் தான் உன்னுள்ள அறிவாக இருக்கிறது, வெளியில் மக்களுக்கெல்லாம் காட்சியாக இறைவனாக இருக்கிறான் என்ற அடிப்படையில் நாம் கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இறைவன் இத்தனை உருவங்களில் இருக்கிறான் அத்தனை உருவங்களில் இருக்கிறான் என்பதல்ல கருத்து. அவரவர்கள் விருப்பத்துக்கேற்ற. இதற்கும் எழுதுகிறார் வேதாத்ரி மகர்ஷி. இறை நிலையே அறிவாக இருக்கும்போது, இறை நிலையே அறிவாக இருக்கும்போது இவ்வறிவை சிலை வடிவத்து எல்லை கட்டு குறைகள் போக்க பொருள் புகழ் செல்வாக்கு வேண்டி கும்பிட்டு பலன் கண்ட வரையில் போதும். நிறை நிலைக்கு அறிவு விரிந்து உண்மை காண நேர்வழியா மகத்தவத்தை குருவால் பெற்று முழு அளவில் இறையை தேர முயன்றிடுவீர். காலம் வீணாக்க வேண்டாம், 120 வருடங்கள் யாரும் வாழ்வதில்லை. அதற்குள் இந்த உண்மை விஷயத்தை நீங்கள் கண்டறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கவியை மேற்கோள் காட்டுகிறார். எவ்வளவு நாளைக்கு இந்த சிலை வணக்கத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பீர்கள்? காலம் வீணாகி கொண்டிருக்கிறது அன்பா. அதனால் நீ உடனடியாக ஒரு குருவின் மூலமாக, அகத்தவத்தின் மூலமாக உண்மை நிலையை உணர்ந்து முழுமை நிலையை அடைவீர் என்பதுதானுங்க இதில் அர்த்தம். ஒரு உதாரணம் சொல்வார் வேதாத்ரி மகர்ஷி. தேங்காயை பார்க்கிறோம், அதற்குள் தண்ணீரை விட்டவன் யார்? ஒரு எலுமிச்சங்காயை பார்க்கிறோம், அதற்குள் சாறை விட்டவன் யார்?
ஒரு இலையை பார்க்கிறோம், அதற்குள் சாறு பிழிந்து எடுக்கிறோமே, இப்படி எல்லாவற்றிலும் அவன் நீக்கமர நிறைந்திருப்பதற்கு என்ன காரணம் என்றால் அவன் இல்லாத இடமே இல்லை என்பதுதானே அர்த்தம். அதுதானுங்க. அதையும் எழுதினார் கண்ணதாசன். தென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன் தான் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அவனை வணங்கி சென்றால் அவன் தான் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி மேற்கோள் காட்டிய கண்ணதாசன் பாடல். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான், அவனை புரிந்து கொண்டால் அவன் உன்னுள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான ஒரு கவியை அருட்தந்தை நமக்கு வழங்கியிருக்கிறார். உன் செயல் இன்ப துன்ப உணர்வுகளை எல்லாம் உள்ளிருந்து வாங்கி கருமையத்துள் வைத்து, உன் செயல் இன்ப துன்ப உணர்வுகளை எல்லாம் உள்ளிருந்து வாங்கி கருமையத்துள் வைத்து உன் மனம் உள் திரும்ப ஒவ்வொன்றாய் காட்டி. என்ன அர்த்தம்? இதற்கு முன்ன நீ எண்ணுவது சொல்லுவது செய்வது சித்திரகுப்தன் ஒருவன் அமர்ந்து அதையெல்லாம் கணக்கு புத்தகத்தில் எழுதி கொண்டிருக்கின்றான். பாவங்கள் நீ அதிகமாக செய்ய 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 நரகத்திற்குள் தள்ளப்படுவாய், புண்ணியங்கள் அதிகமாக செய்ய செய்ய சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவாய் என்று கற்பனை உலகங்களாகிய நரகம் சொர்க்கத்தை எல்லாம் உருவாக்கி கற்பனை கதாபாத்திரமாக சித்திரகுப்தனை எல்லாம் உருவாக்கி மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக பக்தி மார்க்கத்தில் உருவாக்கப்பட்ட அற்புதமான கதாபாத்திரங்கள் கற்பனை உலகங்கள். அதையெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக விளக்கம் கொடுத்து வேதாத்திரி மகரிஷி ஒதுக்கிறார். சித் என்றால் உயிர், குப்தம் என்றால் ரகசியம், அத்துணை ரகசியம் உன்னுடைய ஆன்மா என்ற உயிரில் பதிவு செய்யப்படுகிறது. நரகம் என்றால் நரன் பிளஸ் அகம், மனிதனுடைய உள்ளம் வேதனைப்பட்டால் நரகம், அவன் மனம் சந்தோஷப்பட்டால் சொர்க்கம். இவ்வளவுதான். எல்லாவற்றையும் விளக்கம் கொடுத்து நமக்கு ஒரு விழிப்பு நிலையை ஏற்படுத்துகிறார் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி. அப்ப இந்த கவியை பாருங்க. உன் செயல் இன்ப துன்ப உணர்வுகளை எல்லாம் உள்ளிருந்து வாங்கி கருமையத்துள் வைத்து, கருமையத்திற்கு ஈர்ப்பு மையம் என்று ஒரு பெயர், காந்த மையம் என்று ஒரு பெயர். அது என்ன செய்யும்? என்ன போட்டாலும் வாங்கி வாங்கி உள்ளே பதிவு செய்திருக்கும். அப்படி உன் செயல் இன்ப துன்ப உணர்வுகளை எல்லாம் உள்ளிருந்து வாங்கி கருமையத்துள் வைத்து உன் மனம் உள் திரும்ப. இதற்கு முன்னாடி நமக்கு இன்னர் டிராவல் யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை, தவத்தை யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. அப்படியே கற்றுக் கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள நாம் ஆசைப்பட்டாலும் அதற்கு இது நன்கொடை கொடுக்கணும். என்ன நன்கொடை கொடுக்கணும்னா, கட்டி கொண்டு வந்தவளை விட்டுட்டு வரணும், குழந்தைகளை விட்டுட்டு வரணும், சொத்தை மட்டும் ஆசிரமத்துக்கு எழுதணும்னு இப்படி நகைச்சுவையாக குறிப்பிடுவார் வேதாத்திரி மகரிஷி. அந்த கதையெல்லாம் இப்போது நடக்காதப்பா, நீ வந்தால் போதும், நான் என்னுடைய மனம் பயணித்தால் போதும், உனக்கு நான் தவத்தை கற்றுக் கொடுக்கிறேன். தவம் என்றால் வேறு எதுவோ கம்பசூத்திரம் எல்லாம் கிடையாதப்பா, எளிமையான முறையில் மனம் ஒரு இடத்தில் நினைக்க செய்வதற்கு நான் தொட்டு காட்டுகிறேன். அந்த இடத்தில் நீ கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓர்மை நிலை பயிற்சியில் நீ ஈடுபட்டால் காலத்தால் உன்னால் அந்த இடத்தில் நிலைத்து நிற்க முடியும். நிலைத்து நிற்க மனதுக்கு ஒரு ஆற்றல் உருவாகும் என்று நமக்கு தவத்தின் மகிமையை சொல்லி நம்மை இன்னர் டிராவல்,
அகமுக நோக்கு பயணம் செய்ய வைத்தார் வேதாத்ரி மகர்ஷி. அதைத்தான் எழுதுறார். உன் மனம் உள் திரும்ப. கருமையத்தில் பதிவானதெல்லாம் இப்ப என்ன ஆகும்னா ஒவ்வொன்றாய் எடுத்துக்காட்டு. உன்னை வழி நடத்துவது உண்மை தெய்வம் என்றோ. இங்க என்ன சாமி உண்மை தெய்வம்னு எழுதுறீங்க, அப்ப நாங்க வணங்கி கொண்டிருந்ததெல்லாம் பொய் தெய்வமா என்றால் அவையெல்லாம் தெய்வம் அல்ல, தெய்வம் மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு சொல்ற, ஆசிரியர் பிளாக் போர்டுல யானை படத்தை வரைந்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது தும்பிக்கை, இது தந்தம், இது காலு, இது வாலு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இது என்ன மாணவர்களை சொல்லுங்கள் என்றால் அனைத்து மாணவர்களும் ஓங்கி உரைத்தார்கள். சார் யானை சார் அப்படின்னா. ஒரு பையன் மட்டும் சார் அது யானை இல்லை அப்படின்னா அவனை எழுப்பி ஆசிரியர் திட்டார். எல்லா பயலும் ஒத்துக்கிட்டாங்க, நீ என்னடா ஒத்துக்க மாட்டேங்கிறார். ஆமா சார் அது யானை இல்லை, யானையின் படம் என்றார். அதுபோல உள்ளே இருப்பது கடவுள் அல்ல, கடவுள் மாதிரி. இதை வணங்கும் போதெல்லாம் எல்லையற்ற பரம்பொருளை நினைத்து வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்து மதத்தில் 6 உட்பிரிவுகளை உண்டாக்கி, சைவ சமயம் என்று சிவத்தை மூலவராக போட்டு, சாக்த சமயம் என்று சக்தியை கடவுளாக போட்டு, வைணவ சமயம் என்று விஷ்ணுவை கடவுளாக போட்டு, சௌர சமயம் என்று சூரியனை கடவுளாக போட்டு, கானப்பத்தியம் என்று கணபதியை கடவுளாக போட்டு, கௌமார சமயம் என்று கந்தனை கடவுளாக போட்டு, இப்படி 6 உட்பிரிவுகளை உருவாக்கி மனிதர்களுக்கு எளிமையான முறையில் வழிபாடு செய்வதற்கு வழிவகுத்தார்கள். இது கொஞ்ச காலத்துக்கு இப்படியே கடைபிடித்து வந்தால் இவன் உண்மை நிலையை உணர்ந்து கொள்வான் என்ற அடிப்படையில் இதை செய்தா, நம்மால் என்ன பண்ணா, இதுதான் இதற்கு விதவிதமாக வழிபாட்டு முறைகளை உருவாக்கி அதற்கு டிசைன் மாறி உருவங்களை எல்லாம் உருவாக்கி இதைதான் செய்தானே தவிர உண்மை நிலையை உணர்ந்து கொள்வதற்காக எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. ஆனால் தான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி ஆதிசங்கரனுடைய அத்வைத தத்துவத்தை எடுத்து அதற்கு விஞ்ஞானம் முலாம் உணர்த்த முடியுமா சாமி என்ற ஒரு சிலர் கேள்வி கேட்கும் போது மகான் சொன்னார், முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முற்றி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். அந்தமாம் மெய்ஞானத்தோடு அணுவிஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே. காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவதனை அறிவதோ எழுதி கொண்டே போகிறார் வேதாத்ரி மகர்ஷி. பிரபஞ்ச விஷயங்கள் மட்டுமல்ல, அதற்கு மூலமான சுத்த வெளி என்ற பிரம்மத்தை பற்றி ஆதிசங்கரர் பிரம்மம் என்று சொன்னார். நபிகள் நாயகம் அதை அல்லாஹ் என்று சொன்னார். இவர் கிறிஸ்துவ மதத்தை இயேசு பிரான் சொன்னார், அதை பிதா என்று சொன்னார். வள்ளலார் அது பெரும் ஜோதி என்று சொன்னால் அவரவர்கள் உணர்ந்த விதம் வேறு. தண்ணியை நாம் தண்ணீர் என்று சொல்லுகிறோம். தெலுங்கர்கள் அதை நீழு என்று சொல்லுகிறார்கள். கன்னடர்கள் அதை நீரு என்று சொல்லுகிறார்கள். இந்தியை பேசுகிறவர்கள் அதை பாணி என்று சொல்லுகிறார்கள். ஆங்கிலத்தில் அதை வாட்டர் என்று சொல்லுகிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரே பொருள் தண்ணீர் தான். அதுபோல இறைவன் ஒருவன் தான். அவன் பரிணாமத்தில் அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி பெயரில் விளங்குகிறானே தவிர ஆக மொத்தத்தில் இறைவன் ஒன்றுதான். அற்புதமான ஒரு கவியின் மூலமாக இதை உணர்ந்து கொள்ளலாம். இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், உறவும் வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான், இதயம் ஒன்றுதான். சிறுமை வரும் பெருமை வரும் பிறவி ஒன்றுதான், பிறவி ஒன்றுதான். வறுமை வரும் செழுமை வரும் வாழ்க்கை ஒன்றுதான், வாழ்க்கை ஒன்றுதான். இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், உறவும் வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான், இதயம் ஒன்றுதான். இளமை வரும் முதுமை வரும் உடலும் ஒன்றுதான், உடலும் ஒன்றுதான். உறவும் வரும் தனிமை வரும் பயணம் ஒன்றுதான், பயணம் ஒன்றுதான். இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், உறவும் வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான், இதயம் ஒன்றுதான். விழி இரண்டு இருந்த போதும் பார்வை ஒன்றுதான், பார்வை ஒன்றுதான். வரம் தரவும் வழிபடவும் தெய்வம் ஒன்றுதான், தெய்வம் ஒன்றுதான்.
இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், உறவும் வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான், இதயம் ஒன்றுதான். அற்புதமான வரிகள், வைர வரிகள், காலத்தால் மாறாத வரிகள். மாற்றம் ஒன்றே நிரந்தரமானது நமக்கு தான். இந்த விஷயத்துக்கெல்லாம் மாற்றம் கிடையாதுங்க, என்றென்றும் நீடித்து நிலைத்திருப்பது. அதனால்தான் கவியரசர் கண்ணதாசனுக்கு எனக்கும் மரணம் இல்லைன்னு சொன்னார். அதுபோல இறைவனுக்கும் மரணம் இல்லை, அவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஒரே மெய்ப்பொருள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் உணர்ந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். ஆனால்தான் அறிவுக்கு திருக்கோயிலை கட்டினார் வேதாத்ரி. ஏனென்றால் சிவனுக்கோ பார்வதிக்கோ கணபதிக்கோ முருகனுக்கோ ஐயப்பனுக்கோ கோயில் கட்டி நமது மனிதர்கள் யாரும் மாறியனதாக தெரியவில்லை. அதனால் தான் அறிவுக்கு திருக்கோயிலை கட்டினார். அதனால் தான் பேசிக்கொண்டிருக்கிற கோபால் மாற்றம் வந்தது, மாற்றம் வந்தது, மாற்றம் வந்தது. அதனால் ஒரு நல்ல முன்னேற்றம் ஆன்மீகத்தில் வந்தது என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை என்று சொல்லி, இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு வழங்கிய வீரப்பன் ஐயா ஐடி துறையை சார்ந்த அவர்களுக்கு நன்றி கூறி, பொறுமையாக அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியுடைய கருத்துக்களை என் மூலமாக கேட்டவங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, இன்னும் ஒரே ஒரு கருத்தை சொல்லலாம். கண்ணதாசனுடைய பாடல், பழைய பாடல், அதுக்கப்புறம் தான் இன்னிசை பாடி வரும் இளங்காற்று கூறுவோம்னு எழுதினாங்க. இத பாருங்க, கடவுள் இருக்கின்றார் அதுவும் கண்ணுக்கு தெரிகின்றதா, காற்றில் தவழுகிறாய் அதுவும் கண்ணுக்கு தெரிகின்றதா, கண்ணுக்கு தெரிகின்றதா, இருளில் விழிக்கின்றாய் எதிரே இருப்பது புரிகின்றதா, இசையை ரசிக்கின்றாய் இசையின் வடிவம் வருகின்றதா, உள்ளத்தில் இருக்கும் உண்மையின் வடிவம் வெளியே தெரிகின்றதா, வெளியே தெரிகின்றதா. அதாங்க அறிவு உன்னுள் இருக்கிறது. என்னவாக இருக்கிறது என்றால் உயிருக்குள் அறிவாக மெய்ப்பொருள். இதை அந்த கவியை இன்னும் முடிக்கல, நானும் முடிச்சிடறேன். உன் மனம் உள் திரும்ப ஒவ்வொன்றாய் எடுத்துக்காட்டி உன்னை வழிநடத்துவது உண்மை தெய்வம் என்றோ, உன்னுள்ளே அறிவு தெய்வமாக உள்ள உண்மை உற்றுப்பார், அறிவு தெய்வம் இரண்டும் ஒன்றாய் காண்பாய். உன்னுள்ளே தெய்வம் அறிவாக உள்ள உண்மையினை உணர்ந்திட்டால் உலக மக்கள் அனைவரும் உடன் பிறந்தோராவார். என்ன அற்புதமான கவி பார். இந்த உண்மையை உணர்ந்து விட்டால் ஒருவருக்கு ஒருவர் பிணக்கு வருமா? ஒரு தனி மனிதன் அமைதி நீடித்திருக்கும் இல்லையா? அதன் மூலமாக அவன் குடும்பம் அமைதி பெறும், அதன் மூலமாக சுற்றம் அமைதி பெறும், ஊர் அமைதி பெறும், உலகம் அமைதி பெறுவதற்கு இந்த அரிய கருத்து ஒவ்வொருவர் ஆழ் மனதிலும் பதிவாக வேண்டும் என்பதற்காகவே இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். எல்லாம் ஒருவரும் இந்த வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, இந்த கருத்துக்களை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் கூறி, அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று கூறி, குரு நினைவோடு வாழ்த்தி மகிழும் கோபால் வளர்மதி தம்பதியர். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். தற்போது கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஐயாவுடன் இணைக்கின்றோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக செவ்வேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. செயல் விளைவு சொன்னீங்க ஐயா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நம்ம மகரிஷி ஐயா கொடுத்திருக்க இந்த செயல் விளைவு ஐயா, நம்மோடு நம்ம இப்ப தவம் எல்லாம் செய்யக்குள்ள ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் சில டைம்ல நம்மளால எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அடி, சரியான அடி ஐயா. அது நம்ம திருத்துறதுக்காக அந்த தெய்வம் எந்த அளவுக்கு பண்ணதுன்னு உண்மையா சில டைம் ரொம்ப அது அந்த அளவுக்கு நம்ம உணர்றதுக்கு நல்லா அந்த இரையாற்றல் அது ரொம்ப நீங்க உணர்த்தி சொன்னீங்க. அதே மாதிரிங்க ஐயா, நாம மகரிஷி கொடுத்த எல்லா பயிற்சி செய்யறோம். அந்த நிலையில போகல, அந்த டெல்டா நிலையில, அந்த துரியாதீத நிலையில போகல, நம்ம மனம் ஃப்ரீக்வன்சில அந்த இறைநிலையோட மிங்கிள் ஆன உடனே நம்மளால அந்த செயல் ஒரு 20 நிமிஷமோ எந்த அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் ஃபுல்லா நிக்குது அந்த இறைநிலையை உணரக்குள்ள அது மனம் அந்த இடத்த ஒண்ணும் இல்லாம ஆயிடுது, அந்த எண்ணங்கள் அற்று ஆயிடுது.
ஆனா மகரிஷி அவர்கள் இத்தனை பாட்டு இத்தனை இது எழுதுக நம்ம அந்த அந்த தெய்வத்தோட லிங்க் ஆகக்குள்ள நம்மளுடைய மனமற்ற நிலையில போயிடுது. ஆனா இந்த மகரிஷி அவர்கள் அந்த அளவுக்கு பாட்டு எழுதி எப்படி ஐயா அவர் அந்த அளவுக்கு ஊடுருவி நிக்க முடியுது ஐயா? அவர் அந்த அளவுக்கு எழுதியிருக்காருங்க ஐயா. சொல்லுங்க. வாழ்க்கை வளம். அந்த அளவுக்கு பயிற்சியில ஈடுபாட்டோட பண்ணிருக்காரு. என்ன சிக்கல் வந்தாலும் இன்னல் வந்தாலும் காலையும் மாலையும் தவம் செய்வதையோ மௌனம் இருப்பதையோ அவர் தவிர்ப்பதே இல்லை. நமக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு சிக்கல் வந்தா உடனே தவம் பண்றது கிடையாது, மௌனத்துக்கு போறது கிடையாது. அது மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? நம்முடைய குடும்ப வாழ்க்கையில அவ்வளவு சிக்கல் இருக்கு. அவர் ஆன்மீகத்தை செலக்ட் பண்ணிட்டாரு. அதனால எல்லா நேரமும் இதே இறைநிலை உணர்வோட இருந்ததுனால சாதிக்க முடியும். அதுவும் உண்மைதானங்களே? உண்மைதான் ஐயா. ஆமாங்க ஐயா. நமக்கு இப்ப இந்த அளவுக்கு நிம்மதியா இருக்கிறோமா, சந்தோஷமா இருக்கிறா, அது இதற்கு வழிவகுத்தது வேதாத்ரி மகேஷனுடைய பயிற்சி முறைகள் தான் என்று நான் சந்தோஷப்படுறேன். உண்மை உண்மை. ரொம்ப சிறப்பான இது ஐயா. நம்ம பாமர மக்களுக்கு நல்லா இந்த அளவுக்கு எளிமையான வழியில யாரும் கொடுக்கல ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியா அதை உணர்ந்தவர்கள்லாம் அந்த அளவுக்கு விட மாட்டேன். ரொம்ப சிறப்பா ஒவ்வொரு பாட்டு கடந்த பாட்டு ரொம்ப சிறப்பா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க்கை வளம். வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த அன்பராக உமா தயாளன் அம்மா சென்னையிலிருந்து. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்க ஐயா? நான் நல்லா. யாரு முகப்பேரா? முகப்பேர் உமா தயாளன் ஐயா. ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா ரொம்ப அருமையா ஐயா. மெய்ப்பொருள் ஒன்றே ரொம்ப சிறப்பா பேசுனீங்க ஐயா. ஐயா அந்த பாட்டு இன்னிசை பாடும் பாட்டு இன்னைக்கு கொஞ்சம் நல்லா நிறைய பாடுவீங்கன்னு நினைச்சேன். தத்துவத்தை சொல்லுதா? இல்லம்மா, யார் பாட்டா இருந்தா நமக்கு அந்த தத்துவத்தை சொல்லுது, உணர்த்துகிறது, அதனால பாடுறேன். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. மெய்ப்பொருள் ஒன்றே தெரியுது ஐயா. ஐயா அந்த விளக்கத்துல இருந்து புரியல. எல்லாமே தெரியுது ஐயா. ஒரு தெய்வம் ஒன்று தெரியுது. ஆனா அந்த உருவத்தை நம்ம பார்த்து நம்ம கும்பிடணும், சாமி கும்பிடணும். ஆதி காலத்துல இருந்தே வருது இல்ல ஐயா? அது வேற ஒண்ணும் இல்ல. பல கோடி தலைமுறைகளாக வழிபாட்டு முறைகள் பதிவாகி விட்டதனால் அதிலிருந்து விடுபட முடியாமல் தத்தளிக்கிறோம். அதனால இது ஈடுபாடு வந்துச்சு. அதனால அட்டாச் ஆயிட்டேன் வேதாத்ரி மகேஷோட. அந்த மாதிரி எல்லாம் வர முடியாது. குடும்பம் என்று ஒன்று இருக்கிறது. அது மட்டும் இல்ல, மாமியாரு அம்மா அப்படின்லாம் இருப்பாங்க. மனவளக்கலையில் போய் சேர்ந்ததுல இருந்து அந்த பொண்ணு ஒரு மார்க்கமா இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நாம என்ன செய்யணும்னா, உண்மை உணர்ந்து வழிபடுவதற்கு பெண்கள் தயாராக வேண்டும். சுத்தவெளியை நினைத்து சிவனை வழிபடுங்கள், பேரியக்க மண்டலத்தை நினைத்து சக்தி வழிபடுங்கள், 5 பூதங்களை நினைத்து கணபதியை வணங்குங்கள், 6 காந்த நிலைகளை நினைத்து கந்தனை வழிபடுங்கள், சூரியனை நினைத்து சூரியனையே வழிபடுங்க, விண்ணையும் காற்றை நினைத்து விஷ்ணுவை வழிபடுங்க. சாப்டர் ஓவர். ஓகே ஓகே. ஆனா நீங்க சொல்றது ரைட்டு தான். நாங்க அந்த குடும்பத்துல இருந்து வர்றது ரொம்ப கஷ்டம் தான். இந்த மௌனத்தெல்லாம் வந்துட்டு கலந்துக்கிறது ரொம்ப இதுவா இருக்கு. ஆனா ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கனால வந்து கலந்துக்க முடியலையா நிறைய. அது இல்லம்மா, ஒன்றே நாள் ஒன்று கெடாமல் தான் போனோம். பெண்கள் முக்கிய உறுப்பினர்கள் குடும்பத்துல. மகரிஷி கிட்ட ஒருத்தர் அன்பர் கேட்கிறார், சாமி ஒரு கோயில விட மாட்டா சாமி, இங்க ஒரு தேங்காய் வாங்கி கொடுன்றா, அங்க ஒரு தேங்காய் வாங்கி கொடுன்றா, நான் என்னதான் சாமி பண்றது அப்படின்னா மகிழ்ச்சி வேடிக்கை சொன்னார், வாங்கி கொடுப்பா சட்னி அரைக்க உதவுனார். அது மாதிரி அவ்வளவுதான். ஓகே ஓகே. அம்மா கேட்ட சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. சந்திரம்மா ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் உமாமா. நன்றி. அடுத்த அன்பராக கலாவதி அம்மா. வாழ்க வளமுடன். கலாவதிமா மைக் ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. வாய்ப்பிற்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்பிற்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மெய்ப்பொருள் ஒன்றே அருமையான சிந்தனை தலைப்பு. ரொம்ப சூப்பரா கொடுத்திருந்தீங்க. அதாவது ஒரு முறையும் நீங்க போன முறை உங்க கொடுத்த தலைப்பு நான் உங்க பேச்சு கேட்கும்போது கடைசியா தான் ஜாயின் பண்ண. அந்த தலைப்பு என்னன்னு எனக்கு புரியல. யூடியூப்லயும் தேடினேன், கிடைக்கல. முடிஞ்சா உங்க நம்பர் அனுப்புங்க. நான் கேக்குறேன். லாஸ்ட் டைம் நீங்க ஜூம்ல பேசின தலைப்பு நான் கேட்க முடியல. நன்றிங்க. இன்னொன்னு 5ஆம் தேதி ராசிமலைக்கு வரவேற்கிறோம் ஐயா. வாழ்க வளமுடன்.
வந்துருவேன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, சிறப்பு சிறப்பு, வாழ்க வளமுடன். கவலம். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த அன்பராக மணிமேகலை அம்மா, வாழ்க வளமுடன். மணிமேகலை அம்மா, மைக் ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட பேசுறேம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. மிக சிறப்பான சிந்தனைங்க ஐயா. மெய்ப்பொருள் ஒன்றே அப்படிங்கிற தலைப்புல நல்ல சிந்தனைகள், பல கருத்துக்கள், மக்களுடைய தத்துவங்களையும் இருக்கக்கூடிய அம்மா கொஞ்சம் பிரேக் ஆகுதுமா, கொஞ்சம் சிக்னல் நல்லா கிடைக்கிற இடத்துல வந்து பேசுங்கம்மா. மணிமேகலைமா, உங்களோட சிக்னல் கிடைக்கிற இடத்துல வந்து பேசுங்கம்மா. ஓகேம்மா ஓகேம்மா. வாழ்க வளமுடன்மா. இப்ப கிடைக்குதுங்களாங்கம்மா? வாழ்க வளமுடன்மா. இப்ப வருதுங்களா? நல்லா வருதுங்களாம்மா? ஐயா, சிந்தனை வந்து மிக சிறப்பான சிந்தனைங்க ஐயா. நம்ம திரைப்பட பாடலை தனியா பாக்குறோம், தத்துவங்களை தனியா பாக்குறோம். அப்படி இல்லாம அந்த திரைப்பட பாடல்கள்லயே இருக்கக்கூடிய தத்துவங்களை மகரிஷி தத்துவத்தோட இணைச்சு சிந்திக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்குதுங்க ஐயா. ஐயா இப்ப கேக்குதுங்க ஐயா? கேக்குது சொல்லுங்க. சரிங்க ஐயா. அதே மாதிரி அந்த இது சொன்னீங்க இல்லையா, செயல் விளைவு தத்துவம், அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க ஐயா. நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில நடக்கிற. ஆமாங்க ஐயா. அந்த அனுபவத்தை வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணி. ஆமாமா, ஷேர் பண்ணணும். இதுல என்ன இருக்கு? அதே ஷேர் பண்ணதுனால நமக்கும் அதெல்லாம் ஏன் சார் சொல்றீங்கன்னா, நான் அப்படி இருந்தவன் இப்படி மாறி இருக்கிறேன்னா வேதாத்திரியத்தினுடைய தான் மாறி இருக்கிறேன். அது சொல்லணுமா வேணாமா ஆடியன்ஸுக்கு? நான் அப்படியே டைரக்டா ஆழியார்ல இருந்து அருத்தந்த வேதாத்திர இருந்து அப்படியே அக்மார்க்கு நெய்யா வந்துட்டேன். ஒன்னும் என்கிட்ட கலங்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேம்மா. இருந்தவன் இப்படி இருக்கிறேன் சொல்றேன். ஆமாங்க. அந்த அனுபவம் மற்றவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு செயல்விளை தத்துவத்தை உணர்றதுக்கு ஒரு பாடமா இருக்குதுங்க ஐயா. ரொம்ப சிறப்பான நான் இருக்கிறத சொல்லணும் எனக்கு, அவ்வளவுதான். அதே போல அது சொன்னீங்க இல்லைங்களா, தத்துவத்தை உணர்ந்தவர்கள், தர்மத்தை போதிப்பவர்கள் தவறு செய்து கொண்டே தத்துவத்தை போதித்தால் அந்த அன்பர்கள் துணிந்து தவறு செய்வார்னு மகரிஷியினுடைய அந்த வார்த்தைகள். அதாங்க மகரிஷி சொன்ன அந்த வார்த்தைகளை வந்து சொல்லும் பொழுது நமக்கு வந்து நம்ம கரெக்டா இருக்கணுங்கிற அந்த உணர்வு வருதுங்க ஐயா. கரெக்டா இல்லாம மத்தவனை போய் கரெக்டா இருந்தா. அதாங்க ஐயா. ஆசிரியர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு தீர்வு மகரிஷி சொல்லியிருக்காங்க ஐயா. தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா சந்திரம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கலாவதி அம்மா போன வாட்டி கேட்டிருந்தாங்க, ஐயாவோட ஸ்பீச் போன தடவை பேசினது தற்போது எது தேவை என்ற தலைப்புல 7ஆம் மாசம் பேசியிருக்காங்க. யூடியூப்ல நீங்க அதை தேடி பாருங்க. தற்போது எது தேவை அப்படின்னு போட்டு பேராசிரியர் கோபால்னு போடுங்க. ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல்ல போய் போட்டீங்கன்னு வந்துரும். நான் ஐயாக்கும் அனுப்பி வைக்கிறேன். அத அவர் உங்களுக்கு அனுப்புவாங்க. அவங்க நம்பர் எனக்கு தெரியாது, அதனால. கலாவதி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. அடுத்த அன்பராக கனகராணி அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா கேக்குதுங்களா? ஐயா நானும் கேட்க முடியல, கொஞ்சம் கடைசியா தாங்க வந்து வீட்டுக்கு போயிட்டேன். இது வந்து யூடியூப்ல வந்து நாளைக்கு வந்துருங்களா ஐயா? தாராளமா வந்துடும். சரிங்க, கண்டிப்பா நாளைக்கு கேட்டுறேங்க ஐயா. ஐயா நீங்க சொன்ன மாதிரி இப்ப எல்லாம் நம்ம கோயிலுக்கு போனா, இப்ப சிவன் ஈஸ்வரன் கோயிலோ சிவனையோ பார்த்து அந்த சுத்தவெளி அதுல இருந்து தாங்க கும்பிடுறோம். சக்தியா இருக்கும்போது சக்தி களத்துல தான் வருதுங்க ஐயா. சக்தி களம், அந்த பஞ்சபூதங்கள், காந்தம், முருகனை, விநாயகரை, எந்த கடவுளை பார்த்தாலும் நம்மளோட தத்துவத்தை வச்சுதாங்க அதை வந்து இணைச்சு அப்படியே நம்ம இப்படிதாங்க. இப்போ அவ்வளவு மாற்றமா நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப நமக்குள்ள அவ்வளவு ஒரு மாற்றம் நிகழ்ந்து இருக்குது. எந்த கடவுளை பார்த்தாலும் அதோட ஒன்றி கும்பிடுவோம். இப்ப பார்த்தோம்னா இப்ப நம்ம வேதாத்திரி தத்துவத்தோட
இணைந்து அதை வந்து கும்பிடுறோங்க ஐயா. உண்மைமா, உண்மை. அந்த மாற்றம் தான் வரணும்ன்றோம், எதிர்பார்க்கிறோம். ஆமாங்கய்யா, கண்டிப்பா அப்புறம் ஒரு நன்றி சொல்றோங்க ஐயா. இது வேணும் அது வேணுங்கிறது இல்லாம எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்கு, இந்த பிறப்பு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு இந்த ஒரு மாற்றம் வந்து வந்திருக்குங்க ஐயா. இப்படி சொல்லணும், அதான் தேங்க்ஸ் டு காட். நல்லபடியா இதை கொடுத்தது நம்ம வேதாத்ரி மகரிஷி தானுங்களையா. அவருக்கு ஒரு எப்பயுமே நம்ம நன்றி உணர்வோட பயிற்சிகளை செய்யணும். நம்மளால முடிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லணுங்க ஐயா. இதுதாங்க. இது போதும். ஆமாங்க ஐயா, இது மாற்றம் நடந்துருச்சு. இது எல்லாத்துக்குள்ளயும் வந்திருக்கும். அதுதாங்க ஒரு மிகச்சிறந்த அந்த மனமாற்றம் மனவளக்கலையில. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்து கல்யாணி அம்மா, வாழ்க வளமுடன்மா. கல்யாணி அம்மா, நீங்க பேசலாம். கல்யாணிமா, மைக்கு ஒரு மாதிரி டச் பண்ணுங்கம்மா. அம்மா, இணைப்புல இருக்கீங்களா கல்யாணி அம்மா? மைக்க ஒரே ஒரு முறை டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். கல்யாணி அம்மா, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்குமா உங்களுக்கு? கல்யாணி அம்மா, வாழ்க வளமுடன். மைக்க ஒரே ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. மாரியப்பன் ஐயா, வாழ்க வளமுடன். மாரியப்பன் ஐயா, நீங்க அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்து. ஆமா, வாழ்க வளமுடன். நீங்க பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மாரியப்பன், பாண்டிச்சேரி. ஐயா, உங்க இது நானும் கொஞ்சம் லேட்டா தான் வந்து கவனிக்க முடிஞ்சது ஸ்பீச்ச. இருந்தாலும் பாட்டு உங்க குரல் அருமையா இருந்தது. பாடல்கள் ஒவ்வொன்றும் சூப்பரா இருந்தது. இறைவனுடைய அது ரொம்ப அப்படியே மெய்யுருகி அந்த மாதிரி உருகி கேட்டேங்க நானு. இருந்தாலும் வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இப்ப நம்ம மகரிஷி கருத்தும் கவிஞர் கண்ணதாசன் கருத்தும் ஒத்து போகுதுன்றது இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நானு, நீங்க உங்களுடைய உரையில இருந்து. சரிங்க சரிங்க. இவ்வளவு கம்பாரிசன். 2 வருஷம் வீட்லயே இருந்த பாருங்க, அப்ப கம்பேர் பண்ணி பார்த்தேன். அப்ப நிறைய விஷயம் நமக்கு தெரிய வச்சுது. இயற்கை நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வச்சுது அந்த பீரியட்ல. அதுதான் இப்ப நான் கூட படிச்சிருக்கேன் காலேஜ்ல, அந்த சிலபஸ் வந்திருக்குது. நீங்க பூஜ்ஜியத்துக்குள்ளே அந்த பாடல் அந்த BA தமிழ் லிட்டரேச்சருக்கு வரும் ஐயா. வந்து எக்ஸாம்ல இப்ப நம்ம ஐயா மகரிஷி ஐயாவுடைய தியரி அரசாங்கத்து மூலியமா சிலபஸ்ல வந்திருக்குது ஐயா. ஏதாவது உங்க மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறேன். இன்னும் அது மாதிரி வரல, நம்ம இண்டிவிஜுவலா பண்ணிருக்கோம் தவிர காலேஜ் லெவல்ல வந்திருக்காங்க ஐயா. என்னுடைய கருத்தை வைக்கல அவங்க யாருமே. சரி, என்னன்னா நம்ம கருத்தை வைக்க சொல்ல போகும்போது மற்ற ஆன்மீக சங்கங்களும் போட்டிக்கு வந்து எங்க கருத்து வைங்கன்றாங்க. அவங்க அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கும் சிக்கல் தானுங்களே. அதனால அப்படியே கைலமாவிலேயே இருக்கு, காலத்தால் மாற்றம். சரிங்க சார். ஐயா, ஒரு இது எனக்கு இப்ப நம்ம வந்து பயிற்சி, ஒரு சிலர் சொல்றாங்க உடற்பயிற்சி பொதுவா நமக்கு 45 மினிட்ஸ் வருதுமே அதிகபட்சமா. ஆடியோ கூட வருது இல்ல நம்ம யூடியூப்லயோ அதுலயோ அந்த மாதிரி. ஆனா ஒரு சிலர் 2 மணி நேரம் செய்யறாங்க, நான் 4 மணி நேரம் செய்யறேன் அப்படி. 2 மணி நேரம் அவசியம் இல்லை, 45 நிமிடம் போதுமானது. அரை மணி நேரம் உடற்பயிற்சி, 10-15 நிமிஷம் ரிலாக்ஸேஷன். அதுதான் அதிகபட்சம் 1 hour பண்ணணும். 10 நிமிடமாவது உடல் தளத்தல் பண்ணணும் கம்பல்சரி. எழுந்து ஓடிடுறாங்க ஒரு சில நண்பர்கள், எழுந்து ஓடிடுறாங்க. அதனுடைய உண்மை உணரல, வேற ஒண்ணும் இல்ல. அதனுடைய தாத்பரியத்தை உணராத காரணத்தினால் உதாசீனப்படுத்துகிறார்கள். உடல் ஆரோக்கியமா இருக்கும். நல்லது ஐயா, நல்லது ஐயா. ஓகே ஓகே சார். ரொம்ப அருமை சார்.
ஒண்ணு எனக்கு நல்லது. நோய் நொடி சம்மந்தம் இருக்கு. அதுதான். எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு சார் அந்த இது மனவளக்கலை வந்த பிறகு. அது மற்றவங்களுக்கு உணர வைக்க முடியல. அது நம்ம உணரலாம் சார், மத்தவங்க அப்புறம் உணரல, நம்ம உணரலாம் முதல்ல. சரிங்க ஐயா, சரிங்க. அதான் வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி அம்மா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். கல்யாணி அம்மா, உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குது, நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அம்மா நன்றிம்மா. அம்மா டவர் இல்லாம இருந்ததுனால என்னால அன்மியூட் பண்ண முடியாம. ஓகே, இப்ப பேசுங்கம்மா, ஐயாவோட பேசுங்க. ஐயா ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. உங்களுடைய பாடலாட்டுக்கு நல்ல இன்னும் சீக்கிரம் முடிஞ்சிருச்சேங்கிற ஒரு ஃபீல் இருந்ததுங்க. இன்னும் கொஞ்சம் சிந்தனைகள் இருந்துக்கலாங்கிற. நான் முடிக்கல, சந்திரா அம்மா முடிக்க சொல்லுவாங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. நேர மேலாண்மை வேதாத்திரியம் கற்றுக் கொடுத்தவர். கண்டிப்பாங்க. அது ரொம்ப நாங்க எங்கேயுமே பார்க்க முடியாத விஷயம். நம்ம வேதாத்ரி மகரிஷியோட எல்லா இதுலயும் நாங்க ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. என்னோட இது கேள்வி என்னங்க, இப்ப நம்ம நீங்க மெய்ப்பொருள் ஒன்றேன்னு எல்லாத்துலயும் நாங்க ஃபீல் பண்ணினாலும் முதல்ல நாங்க சிலை வணக்கம் பண்ணும்போது அதுதான் கடவுள் தான் எங்களுக்கு எல்லாமே செய்துங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. இப்ப அங்க நாங்க ஒரு அலங்காரத்தை மட்டுமே இத்தனை பேரோட முயற்சிகள்னால இந்த செயல் நடந்திருக்கு. இந்த உருவத்தை அழகுபடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நிமிஷம் சிந்தனை அந்த அழகை படுத்தினதுக்கு ஆனந்தம் இருக்கிற ஒரு விஷயம் அழகா இருக்கு, பார்த்தா ரசிப்போம். அதை மட்டும் ஃபீல் பண்ணிட்டு உள்ளுணர்வா நம்மளுக்கு கண்டிப்பா அது நம்ம என்ன அந்த இடத்துல ஆத்மார்த்தமா எடுத்துக்கிறோம், அந்த இடத்துல இருக்கிற வைப்ரேஷனை என்ன ஃபீல் பண்றோமோ அதுதான் நம்மளுக்கு செய்யற ஒரு ஃபீல். அது கரெக்டா? கரெக்ட் தான் அது. அதுதான். அது இப்ப நம்ம வீட்டுல பண்ணணும். இப்ப நாளைக்கு ஒரு பூஜை எல்லாம் பண்றோம். அந்த பூஜைக்கு பண்ணக்கூடாது. இல்லைங்க, நம்ம என்னோட ஃபீலிங்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சுத்தம் வீட்டை தூய்மைப்படுத்தணுங்கிற ஒரு ஃபீல்ல எல்லாமே நம்ம அதனால தவறு இல்லை, பண்ணலாம். கண்டிப்பாங்க. அது குழந்தைங்க மகரிஷி எழுதுறாரு, சிறு தெய்வம் சிலை மந்திரம் பொருள் ஏதோ தொழில் செய்யறோம், வியாபாரம் செய்யறோம், ஏதோ நடத்திட்டு இருக்கிறோம், அது சிறப்பா நடக்கணும்னா சிறு தெய்வம் குலதெய்வம் என்னன்னா கும்பிட்டுக்கப்பா, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் நீ செய்கிற செயல் மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்காத செயலா இருக்கணும், இதுதான் சிவ செயல். கண்டிப்பாங்க. அதுதான். அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டாவே போதும் இல்லைங்க. சொல்ல வர நன்றிங்க. சாமி கும்பிடுவானா. வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த அன்பராக பார்த்தசாரதி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருள்நிதி பார்த்தசாரதி ஃப்ரம் மெல்போர்ன், ஆஸ்திரேலியா. உங்களுடைய உரையை கேட்கல, இப்பதான் கேள்வி பதில் தான் கலந்துகிட்டேன். நானு வேலையை முடிச்சுட்டு ஒரு தாட் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, அருட்தந்தை அவர்களோட தத்துவத்தை ஒட்டி அருட்தந்தை சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ஒரே டயத்துல உலகத்துல ஒரு இடத்துல ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறப்ப இன்னொரு விஞ்ஞானிக்கு அந்த பதில் எளிமையா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, சமகாலத்தில் வாழ்ந்த கவிஞர்களுக்கும் அருட்தந்தையினுடைய கருத்துக்கள் எல்லாம் பிரதிபலித்திருக்கும் அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி ஐயா. வாழ்க வளமுடன். கண்டிப்பா பிரதிபலித்திருக்கும். அத மகரிஷி கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, முன்னாடி எல்லாம் நல்ல கவிஞர்கள் எல்லாம் இருந்தார்கள், சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற சிந்தனை எல்லாம் எழுதினாங்களே சுவாமி, இப்ப அந்த மாதிரி கவி எல்லாம் வரலையே அப்படி மகரிஷி காலத்திலேயே ஒருத்தர் கேட்டாங்க. அதற்கு சொன்னார் வேதாத்ரி மகரிஷி. கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க ஐயா. கேக்குது ஐயா. ஆட்டெழுதும் பழக்கம் உள்ளவர் நன்றாக பண்பட்டு பற்றற்ற நிலையில் இருந்தால் நாட்டு மக்கள் துயரம் அவன் மனங்களிலே தோன்றும், நல்வாழ்வுக்கு ஏற்ற வழியனையும் அவனுள் தோன்றும். மேட்டுள்ள நீர் தண்ணீர் பள்ளம் போய் சேர்வது போல மேலறிந்தோர சிந்தனையும் அறிவும் அவனுள் தோன்றும். ஏட்டினிலே கை எண்ணமோ கண்டாகாரம் இயற்கை ரகசியங்கள் மறந்து மலர்ந்து எழுத்தாய் மாறும் எழுதினார். சமநிலையில் இருக்கும் போது அந்த உணர்வு வரும் எல்லாருக்கும். டிரான்ஸ்ஃபரும் ஆகும் அப்படியே அந்த கண்டிப்பா
அந்த சிந்தனையாளர்களுக்கும் மகான்களுக்கு இடையே கரெக்டுங்களா? நிச்சயமா வரும். அதாவது ஏட்டுல கை மட்டும் இருக்கும், சிந்தனை எங்க நீங்க சொல்ற மாதிரி எங்கெங்க போயிட்டு அங்கிருந்து கலெக்ட் பண்ணி இங்க அனுப்பிக்கிட்டே இருக்கும். அப்ப எழுதிக்கிட்டே இருப்போம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க. நன்றி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே